சரிங்கண்ணே. ஆனா இது இட மதிப்புக்கு கிடையாது, கிடைக்கலாம் வளர்ப்புக்கு. இந்த பிரியத்துக்கு வாங்கிட்டு போறீங்க என்னண்ணே? இல்லண்ணே, பந்தய கடைக்கு வளர்ப்பு கொண்டு போறீங்க. சரி, அந்த நிலவு நான் உள்ள போயிட்டு வரல, உள்ள போயிட்டு வரல, குட்டியை தான் பாத்துட்டு இருக்கீங்க. விலைவாசி அதிகமா இருக்கு. விலைவாசி அதிகமா தான் இருக்கு தாத்தா. இது பொட்டை அதுக்குடா ரெண்டு சேர்த்து என்ன வந்துச்சு? 4500 வந்துட்டா. ஆனா பொடி குட்டியா இருக்கு, நல்ல குட்டியாவும் இருக்கு. கையில வச்சிருக்க அந்த குட்டி இது 1000 ரூபா. 1000 ரூபா. பால் கொடுக்கணும். எவ்வளவு நாள் பால் கொடுப்பிய? பால் அதான் 2 மாசம் பால் கொடுப்போம். 2 மாசம் கண்டிப்பா கொடுக்கணுமா? உங்க பேர் தாத்தா? என் பேரு சந்திரன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சாயல்குடி. சாயல்குடி. ஆனா நல்ல பொட்டு குட்டியா பார்த்து வாங்கிட்டு. இப்போ வேற எதுவும் குட்டி வளர்க்குறீங்களா? இப்பதான் பிடிச்சிருக்கீங்களா? வேற குட்டி வளர்த்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இன்னும் பிடிக்க போயிருக்காங்க. இன்னும் பிடிக்க போயிருக்காங்க. வெள்ளாடு வளர்க்க மாட்டிய? வெள்ளாடு வளர்க்க மாட்டீங்களா? வளர்க்குறோம். வெள்ளாடு உண்டு, செம்பரியாடு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா சந்தை நிலவரம் கொஞ்சம் கூடங்கிறீங்க. நம்ம இப்போ இன்னைக்கு நிலவரத்துக்கு கூட என்னையா? சரிங்க ஐயா. அதாவது உடம்பு சரியில்லாம அண்ணன் உட்காந்துட்டு இருக்காப்ல. ரொம்ப நன்றியா. கோங்கு. சரிங்கண்ணே. அதாவது கண் கருப்பா? கண் கருப்பு. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கு? 20 ரூபா சொன்னாங்க. சரிங்க. 16,000. 16,000 ரூபாய்க்கு கரெக்டா வாங்கிட்டியே. சரிங்கண்ணே. ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் இந்த குட்டிக்கு எப்படி இருக்கு? வளர்ப்பு குட்டியெல்லாம் விலை கூடனே. வளர்ப்பு குட்டிக்கு விலை கூட. சரிங்க. கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. வளர்ப்பு குட்டிய விலை கூட. விலை கூட தான். ஆனா இப்போ அதாவது இந்த குட்டி வந்து வளர்ப்புக்கா போகுது? வளர்க்க வாங்கியிருக்கீங்க சொந்த தேவைக்கு. அதாவது என்ன ஸ்பெஷல் இந்த குட்டியில? கலர் நல்லா இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு. வேற என்ன அம்சம்? சரிங்க. அச்சு மாறாம இருக்கு, அதனால பிரியப்பட்டு வாங்கிட்டியே. சரிங்கண்ணா. இது எப்படி கை வளர்ப்புக்கு கொண்டு வந்துடலாமா? கை வளர்ப்புக்கு தான். கை வளர்ப்புக்குன்னா எவ்வளவு நாள் கழிச்சு வரும்? ஒரு வருஷம் வளர்க்கணும். ஒரு வருஷம் வளர்த்தா பந்தயத்துக்கு தயாராகிடும். சரிண்ணே. ஆனா அதாவது சொல்லுங்க, இது வந்து எப்படி செட்டு சாக்குறது? இது எப்படி என்ன பிரீடு? கோங்குங்கிறீங்க. நம்ம ஊர்ல இந்த பிரீடு இருக்கா? உசிலம்பட்டி, மதுரை. சரிங்க. இந்த ஏரியா பூரா இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா இந்த பிரீட் வச்சிருக்காங்க. சரிங்க. எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால இது பண்ணலாம். சரிங்கண்ணே. சூப்பர். இந்த கடை என்ன சொல்றீங்க? 30,000 ரூபா சொல்றீங்க. என்ன வரை கேட்டுட்டு இருக்காங்க கேள்வி? 25 வரை கேள்வி இருக்கு. என்ன வேலை கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிறீங்க? சரியா. இப்போ கொம்பு எல்லாம் என்ன போட்டு கொண்டு வந்திருக்கீங்க? கொம்புலாம் தரமா இருக்கு. எந்த ஊர் கடாயி? இப்போ எப்படி வளர்த்தீங்க இதை? வீட்டு வளர்ப்பு கடாய் தான். சரிங்க. பல்லு 4 பல்லு. ஃபைனல் ரேட் என்ன கொடுத்தோன்னு என்ன ரேட் சொல்லலாம்? சிவகாசி. சரியா. அதாவது நல்ல கிடாயி, ஆட்டுக்கு உதவும் போல. அதாவது இது எப்போ வாங்கிட்டு போனீங்க? இந்த சந்தையில் தான் வாங்குனீங்களா? இது நம்ம நாட்டில் வளர்த்தது தான். என்ன விலைக்கு வாங்குனீங்க? சும்மா வாங்கிட்டு இருந்த குட்டி தான் இப்போ 25,000 ரூபா ரேட்டு விலைக்கு வளர்ந்து நிற்கி. குட்டி நல்லா தெளிவாக இருக்கு. 25,000 ரூபா ஃபைனலாக கொடுத்தலாம். சரி தம்பி. 4 பல்லு நல்ல தெளிவாக இருக்கு. நல்ல ஒரு அம்சம். சூப்பர் தம்பி. நல்ல தெளிவாக இருக்கு. ஒவ்வொன்றும் உயிரடைக்கு எவ்வளோனா வரும்? உயிரடைக்கு 14 கிலோ இருக்கு, 15 கிலோ இருக்கு, 14லயும் இருக்கு, 15லயும் இருக்கு. மொத்தமா 200 ஆடு 300 ஆடு தான் வச்சிருப்பாங்க. சரிங்க. அதுல 4 மாசத்துக்கு குட்டியும் கிடக்கும், 3 மாசம் குட்டி இருக்கும். ஒரு 10-15 நாள் முன்ன பின்ன இந்த குட்டி எல்லாம் சேர்த்து தான் கொடுப்பாங்க. சரிங்கண்ணா. அதனால குட்டிகள் வந்து ஒரு குட்டி 1 கிலோ 2 கிலோ இடம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா அதாவது இது எல்லாமே எட்டயபுரம் பொட்டு தானா? ஒரிஜினல் பொட்டு குட்டி. ஒரிஜினல் பொட்டு எல்லாமே ஈரான் பக்கத்துல உள்ள குட்டி. சரிங்க. ஒரிஜினல் பொட்டிங்களா? ரா பொட்டு குட்டி. சரிங்க. இது எப்படி நம்ம எப்படி கொடுத்துட்டு இருக்கோம்? இது நம்ம மொத்தமா ஒரு பண்ணைக்கு கொடுத்துருக்கோம். சரிங்க. மொத்தமா கொடுத்தாச்சு. நம்ம மொத்தமா 45 குட்டி ஒரே பண்ணைக்கு போகுது. ஜோடி என்ன விலைன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க? 14,500 கொடுத்துருக்கோம். 14,500. ஆமா. ஆனா அதாவது ரேட் கூடுன மாதிரி இல்லையா இது? இல்ல, கரெக்டான ரேட் தான். கரெக்டான விலை. இப்போ உள்ள மதிப்புக்கு. இப்போ உள்ள மதிப்புக்கு. பக்ரீத் பண்டில் முடிஞ்சு பார்த்தீங்களா? குட்டிகள் கடுமையான விற்பனை. சரிங்க. ரெண்டாவது எல்லாரும் குட்டி விட்டவங்க புறமே குட்டிகள் வாங்க வராங்க. சரிங்க. அப்படிங்கிற குட்டி தட்டுப்பாடு வராங்க. ஏன்னா அதாவது இப்போ வாங்கின கொடுத்த ரேட் 14 சொல்றீங்களா? 14,500. 14,500. சரிங்க. நைட்ல யாரும் தேவை நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் கேட்டாங்கன்னா உங்க நம்பர் சொல்ல வாய்ப்பு உண்டா? இதே மாதிரி குட்டி வர குட்டியா? சரிங்கண்ணே. எத்தனை குட்டி வேணாலும் சரிங்கண்ணே. நம்பர் கொடுக்கலாம். நம்பர் சொல்லுங்கண்ணே. 44 05. சரிங்கண்ணே. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாலும் கொஞ்சம் ரேட் பார்த்து அனுசரிச்சு கொடுங்க. சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனல் பார்த்து இப்போ வந்து வாங்கிருக்கோம். சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வந்துக்கிறீங்க. இதுல 12 குட்டி கிடக்கு. இதுல எப்படி விற்பனை எப்படி முடிஞ்சிருச்சா? என்ன ரேட்னு கொடுத்துருக்கீங்க? 16,700. 16,700. ஆனா இதெல்லாம் இப்போ எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? குட்டிலாம் இது 7 மாசம் குட்டி. சரிங்க. ரேஞ்சில் இருக்கும். ஆனா இது பண்ண வளர்ப்புக்கு போதா இல்லைன்னா எப்படி? பண்ண வளர்ப்பு தான் போகுது. இதை பண்ண வளர்ப்புக்கு கொண்டு போகும்போது நீ எவ்வளவு நாள் வளர்க்க வேண்டியது அந்த குட்டியை? சீக்கிரமா வளர்த்தலாம். மாதம் குட்டி வளர்த்தலாம். சரிங்க. 2 மாசம் வளர்த்தா போதும். லாபம் கிடைக்கும். 3 மாசம் வளர்த்தா போதும். 2 மாசம் வளர்த்தா என்ன லாபம் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? குட்டி ஒன்று 11 ரூபா 12 ரூபாய்க்கு அவங்க விற்கலாம். 11 ரூபா 12 ரூபா ரேட் வரைக்கும் விற்கலாம். இது எப்படின்னா எந்த காட்டு குட்டி? அதாவது இப்போ எப்போதன்கான் குட்டிங்காங்க, இந்த கரிசல் மண்ணு குட்டிங்காங்க. இது எப்படின்னு? இது கரிசல் மண்ணு குட்டி தான். கரிசல் மண்ணு குட்டி தான்.
குட்டி நல்லா எந்திக்குமா அப்பனா? சூப்பரா எந்திக்கும்ண்ணே. எந்த ஊரை கொண்டு போறாங்க? இது அங்க சிவகிரி பக்கம். சரிங்கண்ணே, சிவகலை பக்கம். ஆனால் இந்த மாதிரி தேவைன்னா உங்கள் கான்டாக்ட் நம்ம கொடுக்க வாய்ப்பு கண்டிப்பா உண்டா? கண்டிப்பா சொல்லுங்கண்ணே. 63 ஆ. 82 சரிங்கண்ணே. 26 ஆ. 68 56. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்னு சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்கண்ணே. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. வாங்கிதுக்கா ஆமாண்ணே. குட்டிகள் எல்லாம் என்ன பண்ண விலைண்ணே? குட்டி ஒன்று 6500. குட்டி ஒன்று 6500 ரூபாவா? சரிங்கண்ணே. ஆனால் இப்போ என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிதுக்குண்ணே? அண்ணே 28 ரூபா சொன்னாங்கண்ணே. சரிங்க, 26,000 ஆயிருக்கு. 26க்கு வாங்கியாச்சா? சரிங்கண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி? சந்தனி சூப்பர். சந்தை சூப்பர் தான். அதாவது எல்லாமே பொட்டு குட்டி என்னண்ணே? சரிங்கண்ணே சரிங்கண்ணே. நல்ல முக லட்சணமா இருக்கு. என்னண்ணே? செந்தூர போட்டு. செந்தூர பொட்டு. சரிங்க சரிங்கண்ணே, சூப்பர்ண்ணா. அதாவது குட்டிகள் எல்லாம் இப்போ மேல் கொஞ்சம் விலை கூடின மாதிரி இருக்குல்ல இல்லையா? பரவாயில்ல, இன்னைக்கு பரவாயில்ல. இன்னைக்கு பரவாயில்ல தானா? இந்த வாரம் பரவாயில்ல. போன வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்ல. அதாவது பக்ரீத் சந்தை முடிஞ்சிட்டு என்னண்ணே? சரிங்க சரிங்கண்ணே, சூப்பர். இன்னும் வளர்த்து கொண்டு போய் 4 மாசம் வளர்த்தா லாபம் கிடைக்குமா? கண்டிப்பாண்ணே. சரிண்ணே, ரொம்ப நன்றி. சரிங்கண்ணே. 3 ஆடும் இந்த ஒரு குட்டியும் வாங்கியிருக்கீங்களா? குட்டி கிடா குட்டியே போட்ட குட்டியா? கிடா குட்டி. 3 ஆடும் சேர்த்து என்ன விலை வந்துச்சு? 3 ஆடும் குட்டியும் சேர்த்து 30,000 ரூபா வந்துட்டு. சரிங்கண்ணே, அதாவது 10,000 கணக்கு வந்துட்டு. எல்லாம் சென உண்டாப்பனா? இது ஆட்டோட குட்டி நல்ல தெளிவா இருக்கு. ஒரே கலர் என்னண்ணே? சரிங்கண்ணே, இந்த கலருக்காக தான் வாங்கியிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? நான் வந்து நெல்குடி பக்கம் இங்கே வாங்கியிருக்கேன் வியாபாரி. இங்க வியாபாரி நீங்க வாங்கியிருக்கீங்க. இது எப்படி மறுவலைக்கு விற்பீங்களா இல்லைன்னா எப்படின்னு? மறுவலைக்கு விற்பனை பண்றதுக்கு நம்பிக்கையானவர்கள் கேட்டால் கொடுக்குறேன். அப்படி கேட்டாங்கன்னா கொடுத்துருவீங்க. சரிங்கண்ணே. இந்த குட்டி இன்னும் எத்தனை நாள்ல நல்ல பெருவட்டா வரும்? 2 மாதம் 3 மாதத்துல நல்லா வளர்த்தா வந்து 2 மாசம் 3 மாசம் வளர்த்தா போதும், நல்ல பெருவட்டம் உண்டாயிடும் தானே? சரிங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட தான் இருக்கா? கூட தான் இருக்கு. நிலவரம் கூட இருக்கா? அதாவது பக்ரீத் முடிஞ்சதுக்கு சந்தை எப்படின்னு வெள்ளாடு விலை கூட இருக்கா, செம்பரியாடு விலை கூட இருக்கா? ரெண்டுமே பரவாயில்லாம தான் இருக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? 5 குட்டியா? 5 கிடா குட்டி தானா? சரிங்க. ஒவ்வொன்றும் என்னென்ன விலை வந்துச்சு? ஒவ்வொன்றும் 7,000 ஜோடி 30 ரூபா. ஜோடி 30 ரூபா. ஜோடி 30 ரூபாவா? மொத்தம் சேர்த்து 30 ரூபாவா? ஜோடி வந்து 7,500. சரி, ஒன்று 7,500. ஒன்று 30 ரூபா. சரிங்க. ஆமா, எல்லாம் சேர்த்து அது ஒரு 30, இது ஒரு 36 ரூபா. 36 ரூபா கிட்ட கணக்கு வந்துச்சு. மொத்த கணக்கு 36,000 ரூபா. சரிங்கண்ணே. நமக்கு எந்த ஊருண்ணே? நமக்கு வந்து கரிவளத்து பக்கம். சரிங்கண்ணே. ஆனால் இது எத்தனை மாதம் வளர்த்தா லாபம் கிடைக்கும்? இது நாங்க இப்போ அடுத்த வருஷம் இருந்தாலும் இப்போ 12 மாதம். அதாவது 12 மாதம் வளர்க்கணும். என்ன தீவனம் வைக்கிறது உண்டு? தெரியாத மக்களுக்கு சொல்லுங்க. குட்டி பண்ணாக்கு. சரிங்க. ஆ நம்ம தேங்காய் பண்ணாக்கு. சரிங்க. ஆ அவத்திக்கிறா. அகத்திக்கீரை வேற. சரிண்ணே. ஆனால் இன்னும் எத்தனை குட்டி பிடிப்பீங்க? அவ்வளோதானா? 5 தான். நம்ம வட்ட 5 தான் பிடிப்போம். வட்ட வட்டம் 5 தான். சரிங்கண்ணே. ஒரு ஆள் 5 வளர்த்தா போதுமா? நாங்கள் வந்து அதை வளர்த்து வேலைக்கு போயிருக்கோம். வேலைக்கு போய்க்கிடுவீங்க. அதான் 5 தான் பார்க்க முடியும். 5 தான் நம்மளை பார்க்க முடியும் வருஷம் வருஷம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. கிடைச்சதுக்கு இது கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கிடா குட்டி. லைட்டு மொத்தம் கட்டுங்க, சூப்பராக இருக்கு. ஆனால் ஏதாவது சொல்லுங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி? என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ வாங்கியிருக்கு? நிலவரம் ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு. இன்னைக்கு 2,000 வாங்கியிருக்கு. 2,000 வாங்கியிருக்கு. பால் கொடுத்தா வளர்க்கணும் போலயே. சரிங்க. இப்போ வந்து இது எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? இது ஒரு 2 மாசம் குட்டியா இருக்கும். 2 மாசம் குட்டியாக தான் இருக்கும். லைட்டாக நல்ல முகலட்சணத்தை காட்டுங்க. நல்ல முகலட்சணம் ஒன்று. குட்டி நல்ல தெளிவாக இருக்குது, நல்ல ஒரு அம்சம், சூப்பரு. ஆனால் கரும்பொட்டு 2,000 வந்துட்டு என்னண்ணே? சரிங்கண்ணே, ரேட்டு அதிகம் தான். எவ்வளோ நாள் பால் போட்டு வளர்க்கணும்? எவ்வளோ நாள் பால் போட்டு வளர்க்கணும்? இது ஒரு 6 மாதம் பால் போட்டு வளர்க்கணும். 6 மாதம் வரைக்கும் பால் போட்டு தான் வளர்க்க வேண்டியது இருக்கும்ண்ணே. சரிங்கண்ணே. நல்லா கருப்பு பொட்டுங்கிறதுனால மதிப்பு. எந்த ஊர்னா நமக்கு? வேற எதுவும் குட்டி வாங்கியிருக்கீங்களா? எப்படி குட்டி வாங்க போறீங்க? சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. வாங்கியிருக்கு மொத்தம் 4 வாங்கியிருக்கு. 4 சேர்த்து என்ன விலை வந்துச்சு? 28 ஆனே. சரிங்கண்ணே. எல்லாமே கிடா குட்டி தானே? எல்லாமே கிடா குட்டி தான். எத்தனை மாசம் குட்டியான இருக்கும்? அது 3 மாசம் குட்டியா இருக்கும். ஆனால் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி, கூடவா குறைவா? நீங்க சொல்லுன்னு தான் இருக்கு. சரிங்கண்ணே. இது கொண்டு போன தடுப்பூசி எதுவும் போட வேண்டியிருக்குமா? தடுப்பூசி போடணும். சரிங்க சரிங்கண்ணே. நல்லா தெளிவாக வாங்கியிருக்கீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. 3 ஆடும் இந்த ஒரு குட்டியும் வாங்கியிருக்கீங்களா? குட்டி கிடா குட்டியே போட்ட குட்டியா? கிடா குட்டி. 3 ஆடும் சேர்த்து என்ன விலை வந்துச்சு? 3 ஆடும் குட்டியும் சேர்த்து 30,000 ரூபா வந்துட்டு. சரிங்கண்ணே. அதாவது 10,000 கணக்கு வந்துட்டு. எல்லாம் சென உண்டாப்பனா? இது ஆட்டோட குட்டி நல்ல தெளிவாக இருக்கு. ஒரே கலர் என்னண்ணே? சரிங்கண்ணே. இந்த கலருக்காக தான் வாங்கியிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? நான் வந்து நெல்குடி பக்கம் இங்கே வாங்கியிருக்கேன் வியாபாரி. இங்கே வியாபாரி நீங்க வாங்கியிருக்கீங்க. இது எப்படி மறுவலைக்கு விற்பீங்களா இல்லைன்னா எப்படின்னு? மறுவலைக்கு விற்பனை பண்றதுக்கு நம்பிக்கையானவர்கள் கேட்டால் கொடுக்குறேன். அப்படி கேட்டாங்கன்னா கொடுத்துருவீங்க. சரிங்கண்ணே. இந்த குட்டி இன்னும் எத்தனை நாள்ல நல்ல பெருவட்டா வரும்? 2 மாதம் 3 மாதத்துல நல்லா வளர்த்தா வந்து 2 மாசம் 3 மாசம் வளர்த்தா போதும், நல்ல பெருவட்டம் உண்டாயிடும் தானே? சரிங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட தான் இருக்கா? கூட தான் இருக்கு. நிலவரம் கூட இருக்கா? அதாவது பக்ரீத் முடிஞ்சதுக்கு சந்தை எப்படின்னு வெள்ளாடு விலை கூட இருக்கா, செம்பரியாடு விலை கூட இருக்கா?
ரெண்டுமே பரவாயில்லாம தான் இருக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சரி, என்ன ஸ்பெஷல்ல வாங்கியிருக்கீங்க? கிட்டத்தட்ட மச்சான் சரிங்க. ஒரு 20 வருஷத்துக்கு மேல அவர் வந்து ரொம்ப இதுல வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த குட்டி மேல. ஓகே, ஆமா இன்ட்ரெஸ்ட். சரிங்க. ஆமா நான் திருநெல்வேலியில இருந்து வரோம். திருநெல்வேலிருந்து வரீங்க. இது என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? இப்போ விலை மனசுக்கு பிடிச்சிருக்கு வாங்கிட்டோம். இது பொட்டுக்குட்டினால ஆசைப்பட்டு பொட்டுக்குட்டின்னு ஆசையா வாங்கியாச்சு. ஆமா 8200 ரூபாய். அதாவது ஒரு 3 மாசம் குட்டி 4 மாசம் குட்டி இருக்குமானே? ஆமா 3 மாசம் குட்டி 4 மாசம். ஆமா மோளை அண்ணாச்சி எடுங்க. அதான் 3 மாசம் குட்டி 4 மாசம் குட்டி அந்த ரேட்டுக்கு பார்த்து எடுத்தாச்சு. சரிங்க, அதாவது சொல்லுங்க, இப்போ எப்படி பால் கொடுத்து வளர்க்கணுமா? பாசத்தை கொடுத்து வளர்க்கணும். பாசத்தை கொடுத்து வளர்க்கணும். சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்கண்ணே. கோயிலுக்கு என்ன 13 கிலோ இருக்கும் வெயிட். 13 கிலோ வெயிட் இருக்கு. 13 கிலோ இருக்கும். என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க? இது வந்து 12,500 கொடுத்துருக்கோம். 12,500 கொடுத்து 500 அட்வான்ஸ் கொடுத்துருக்கப்பல. சரிங்கண்ணே. ஒரு 1/2 கழிச்சு வந்து பிடிச்சிக்கிட்டோம்ல. சுத்த கருப்பு இந்த குட்டி. சுத்த கருப்பு. ஆமா சரிங்கண்ணா. அதான் கோயிலுக்கு வந்து ஸ்பெஷல். கோயிலுக்கு ஸ்பெஷல் தானே? சரிங்கண்ணே. கிலோ 1000 ரேட்டுக்கு தான் விக்கி. காய் அடிக்காத தானே? காய் அடிக்காத குட்டி. காய் அடிக்காத குட்டி. காய் அடிச்சு விட்டாங்க, காய் அடிக்காம விட்டுவாங்க. சரிண்ணே. ஆனா இந்த குட்டி காய் அடிக்காத குட்டி. காய் அடிக்காத குட்டி. நல்ல முக லட்சணம் இருக்குண்ணே. நாட்டுக்குட்டியா? நாட்டுக்குட்டி. ஆந்திரா எதுவுமே கிடையாது. சரிங்கண்ணே. ஒரிஜினல் நாட்டுக்குட்டி. சரிங்கண்ணே. ஆமா சுத்த கருப்பு. கோயிலுக்கு நல்லா இருக்கும். கோயிலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு தான். அண்ணா அதாவது சொல்லுங்க, இப்போ இட மதிப்பு எப்ப கிலோ 1000 ரூபாய் கணக்கு தானா? கருப்பு குட்டினா 1000 ரூபாய் கூடயே போகும். இன்னைக்கு ரேட்டுக்கு 1000 ரூபாய் ரேட்டு வந்துருக்கு. 1000 ரேட்டுக்கு தான் 1000 இருக்கு. ரேட்டு 13 ரூபாய் விற்கும். இது எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? ஏன்னா இது ஒரு 5 மாசம் குட்டியா இருக்கும். 5 மாச குட்டியா இருக்கும். சரி, நல்லா வீட்லயே வளர்த்துருக்காங்க. சரிங்க. அதனால 13 கிலோ வந்திருக்கு. 13 கிலோ வந்திருக்கு. நம்ம காட்டு வச்சு வளர்த்தா 10 கிலோ இல்ல 11 கிலோக்குள்ள 2 கிலோ சரிங்க. குறையா இருக்கும். 2 கிலோ காட்டு வச்செல்லாம் குறையா இருக்கும். ஒரு நல்லா குளோத் இருக்கு. கை வளர்ப்புனா கொஞ்சம் கூட இருக்கும். 2 கிலோ கூட வரும். ஆனா இந்த மாதிரி சுத்த கருப்பு என்ன உங்க நம்பர் கொடுத்து வாய்ப்புண்டா? சொல்லுங்கண்ணே. 93 சரிங்கண்ணே. 61 சரிங்கண்ணே. 54 78 06. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களா கொஞ்சம் ரேட் பார்த்து சரி, அனுப்பிச்சு கருப்பு குட்டி எப்போதும் கிடைக்கும். சரிங்க வெள்ளை குட்டியும் கிடைக்கும், கருப்பு குட்டியும் கிடைக்கும். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே.